அச்சோஹரா. நாங்கள் வரும்போது வந்தவங்களை விட அதிகமானவங்க இப்போ நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஏழு மலையில் இன்னும் ஒரு மலை கூட வந்து ஏறலையா? ஒரு மலை ஏறுறதுக்கு முடியும். முன்னால் எப்படி இருக்குன்னா மீதி மலையெல்லாம் எப்படி தாண்டுறது? அட்டோஹரா சாமி, அட்டோஹரா. இங்கே பாருங்க, நிறைய பார்த்தீங்களா தேம்பட்டு வெரசா நடக்கிறாருன்னு. முருகனுக்கு, வேலனுக்கு, கடம்பனுக்கு அட்டோஹரா. கஷ்டப்பட்டு கடினப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு எப்படியாச்சும் போய் சேர்ந்துருவோம். அச்சோஹரா. என்ன தலைவர், அமைச்சர், என்ன அமைச்சர், நடங்க. அச்சோஹரா, 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 அச்சோஹரா. தலைவர் என்ன நாக்கு வந்துதான் எடுங்க எடுங்க போ. ஓகே, இப்போ ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு. ஏழுமலைக்கு வந்து மேலே ஏறப்புறம். ஸோ அதுக்கு முன்னால் வந்து நம்மள்ட்ட தலைக்கவசத்தை வந்து பாதுகாத்து கொள்ளணும். ஸோ தலைக்கவசத்தை வந்து இங்கே இருக்கிற ஒரு கடையில் வந்து வைக்க போகிறோம். பிரதர் வாங்கி கொடுது என்ன பசியா? குயிக்கா வாங்க பிரதர், குயிக்கா வாங்க பிரதர். ஏதாச்சும் ஒரு பால் எடுத்து அடிங்கப்பா. என்னன்னா வந்து இப்போ இங்கே காலையில் பால் மட்டும் குடிச்சிட்டோம், வேறு ஒன்றும் சாப்பிட இல்லை. என்ன சொன்னால் மலை ஏறி இறங்கினதுக்கு பிறகு தான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் இருந்து சரி வந்து சாப்பிட்டு கொள்ளணும். ஸோ இப்போ மலை ஏற ரெடி ஆகிட்டோம். நிறைய பேர் வந்து லைனில் வந்து வலிக்குறாங்க எல்லாரும். ஓகே, ஸோ வலிக்கூடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ வலிக்கூட்டாச்சு. பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து லைனாக நிற்கிறாங்க. வேகம் 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 பிரதர், வேகம். அப்போ இதை வச்சு சாத்தியக்காரனுங்கடா நீங்களா? நினைக்கிறேன் அவனுங்க கொஞ்சம் கொடுத்துருங்கடா. எங்கடா சோமு, அவனுங்க எங்கடா போயிட்டான்? எங்கடா போயிட்டான் அவன்? வெயிட் பண்ணுங்க, அவனை கற்பூரம் ஒன்று கொளுத்துடுங்கடா. இங்கே எல்லாம் புத்தன் சாமி தான் போட்டிருக்காங்க. டேய், இவனை கற்பூரத்தை கொளுத்துடுங்கடா. எவ்வளோ தேங்காய் உடைக்கிறாங்க இங்கே பாருங்க.
உடச்சு எல்லாமே குவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. அதாவது எண்ணெய்கள் உருக்கி கொள்வது அப்படி இப்படி அதை எதுக்காச்சும் வந்து அவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. பிரதர் பிரதர் பிடிங்க பிரதர். காரியாலயம் அது என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஓகே, ஸோ நமக்கு ஏறி போக வேண்டியதுதான். அட்டோகரா உங்கள் அனைவருக்கும் கதிர்காம கந்தன் துணின்னு போட்டிருக்காங்க. எனக்கு போட்டுறாங்க. குளிக்கு காட்டு, குளிக்கு காட்டுறேன். அம்மா நல்லா இருக்கு. எவ்வளோ பிரதர் மாற்றி கொண்டு வந்தீங்க மொத்தமாக? குளுக்குங்க எவ்வளோ மாற்றி கொண்டு வந்தீங்க மொத்தமாக? ஓண்டா அந்த சவுண்டை கொண்டு வராங்க விட்டுட்டோம் வேணடா. ஓகே, என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் வந்து நான் வீடியோவில் காண்பிக்கல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து இங்கே யாசகம் வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட பசங்களும் காசெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லா பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா யாசகம் போட்டு போய்கொண்டே இருக்கிறானுங்க. என்னென்ன எப்படியான ஒரு வாழ்க்கைடா, நுழம்பு கடி பூச்சி வெட்டைகள் அதுக்குன்னு சொல்லி எல்லாமே இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து யாசகம் பெற்றுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. எதுக்காக இப்படியெல்லாம் இருந்து உண்மையில் வாழ்க்கையை நிமிர்த்தி கொள்ளணும் அப்படி சொல்லி தெரியலை. உண்மையில் வேறு தொழில்களுக்கு ஏதாச்சும் கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் நிமிர்த்தி விடலாம், எனக்கு தெரியலை. ஸோ இங்கே ஒருத்தங்கள் 2 பேர் என்ன பிரச்சனை, இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கைகள் அப்படித்தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போகிறது ஒரு மாதிரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இடைவிடாது நிறைய பேர் லைனில் அப்படியே நடந்துட்டு வருவாங்க. வேகமாக நடக்கணும். இது கிலோமீட்டர் தூரங்கள் தான். ஸோ டோட்டல் அப்படி எவ்வளோன்னு சொல்லி தெரியாது. அப்படி சொன்னால் நம்ம செக் பண்ணி போகணும். அதுக்கு அப்படியே வந்து சோமு ஓகே, ஐயா அங்கேயே வச்சுட்டார் திருநூர். அந்த ஐயா அழுகிறார். காது எடுக்குதா? என்ன வருது? என்னடா முடியல, மூச்சு வாங்குது. இப்பதான் வந்து ஆரம்பிச்சது. இதுக்கு டங்கு பாருங்கள். இது இன்னும் பயங்கர தூரம் போக வேண்டியிருக்கு. ஆமா, என்ன தலைவர் அமைச்சர்
என்ன மச்சான் நடங்க அச்சோகரா 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 தலைவர் என்ன நாக்கு தொங்குதா எடுங்க போ எலும்புங்க தலைவர் கொஞ்சம் தூரமாக நாக்கு தந்து தலைவர் வாங்க முடியல நல்ல வேலை இதே வெயிலாக இருந்திருக்கு வாழ்க்கை இன்னமும் வெறுத்திருக்கும் காலையில் எப்படின்டா வெயில் டைமில் நடக்க போகிறவங்களோட கதி என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிங்க இவர் தான் எங்களுடைய தலைமை தாங்கி தட்டு மட்டும் காலி ஆயிட்டு அச்சோகரா 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 அம்மா முடியலையே வாழ்க்கை இருக்கு அச்சோகரா அச்சோ முடியல பயங்கர டயர்டாக இருக்கு எப்போ அம்மா இதுதான் வள்ளிமலைக்கு வருது அது எங்க இருக்கு இதோட தூரமா அச்சோகரா தலைவர் வந்து சேருங்க இங்க இவனை பாரு சோமு அச்சோகரா 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 நீ எனக்கு லீக் வைக்கிறாடா நீ பயங்கர ஆளு முடியல பயங்கர டயர்டா இருக்கு எப்படியோ ஏழு மலையில ஒரு மலை கூட ஏறலையா 7 மலையில இன்னும் ஒரு மலை கூட வந்து ஏறலையா ஒரு மலை ஏறுறதுக்கு முன்னால எப்படி இருக்குன்னா மீதி மலையெல்லாம் எப்படி தாண்டுறது நான் நினைக்கிறேன் ஒரு மலைக்கு போனால் மற்ற மலையெல்லாம் பக்கத்தில் வந்துடுங்க அப்படிதான் ஸோ ஒரு மலைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு எப்படியாச்சும் போய் சேர்ந்துருவோம் தலைவர் வாங்க நல்லம்மா அவன் 1000 கவலையில் கஷ்டப்பட்டு வந்து சேர்றான் இவனுக்கு கழுக்கு மலை 10 படிக்குதான் நீ படிடா முறிஞ்சிக்க எத்தனை மலை முறிஞ்சிக்க இன்னும் ஒரு மலை கூட முறியல அதுக்குள்ளேயே நம்மளால முறியல பிரதர் இன்னும் ஒரு மலை கூட முடியலையா ஒரு மலை முடிஞ்சு எங்கடா முன்னுக்கு அந்த கோயில் அதானா பாவி இப்போ சொன்னா இன்னும் ஒரு மலை கூட முடியலையான்னு அச்சோகரா 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 கந்தனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு கடம்பனுக்கு அச்சோகரா அச்சோகரா எனர்ஜி பூஸ்ட் நடக்க வருது இதுக்கு மேலே வெயிட் பண்ணி டைம் ஆகாது சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு இடையில மேலே போய் சேர்ந்துருவோம் மேலே இருந்து சடன்னு கொட்டி போடுது எல்லாம் இவங்களோட வேலை இங்கே பாருங்க இவங்களோட விளையாட்டு இதில் யாத்திரை போகிற எந்த ஒரு பக்தர்களாக இருந்தாலும் அவங்க கையில் கிடைக்கிற எதாக இருந்தாலும் அதை வீசி விட்டா இவங்களோட விளையாட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து உங்களோட பொருட்கள் உங்களோட உடைமைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வரும்போது பார்த்து ஜாக்கிரதையாக கொண்டு வரணும் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் அசந்தா கூட அசால்ட்டாக வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க
ஒவ்வொரு மலையும் தாண்டி வர 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 ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து இங்கே விபூதி சாத்துறாங்க. சூப்பரு. ஸோ இது செகண்ட் மலைன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு மலையில் அங்கே விபூதி சாத்துறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே ஆத்தாடி எம்புட்டு தூரம் அங்கே பாருங்க. ஓகே, கொஞ்சமும் கேப் எடுக்க வேணாம், வேகமாக போயிடணும். நம்ம ஹைவேக்கு மாறினா தான் பிரதர் கொஞ்சம் வேகமாக போகலாம். ஸோ நாங்கள் வே சேஞ்ச் பண்ணணும். தலைவர் வாங்க 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 வாங்க. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குடா உண்மைக்கும். என்ன சொன்னால் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. காலையில் உண்மையிலே தினமும் நம்ம வாக்கிங் போய் பழகிருந்தா இப்படி இருக்காது. ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து இப்படி காலையில் வந்து வேற மயக்கம் வர மாதிரி தலையெல்லாம் சுற்றி கொண்டு வருது. இங்கே ஒரு ஆள் என்ன வருது சீரியா கூட நான் அப்படி வரணும் இல்லை. சே சிகிரியா மலைங்கடா, இதுங்கடா வாடா சிகிரியாவா. எனக்கு இது செகண்ட் டைம் தான், அதாவது 2018 19 அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வாரு. வாகனத்தில் வராங்க மேலே போகிறாங்களா? வாகனத்துலேயே போக முடியும். அதாவது உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து சஃபாரி அது ஓடும். அப்படின்னு சொன்னால் மகேந்திராட இன்னொரு வாகனம் ஒன்று போகும். ஸோ அது வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பாதை இருக்குது. இப்போ நடக்க முடியாமல் மேலே போய் தரிசனத்துக்கு மட்டும் போனால் போதும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அந்த வாகனத்தில் வந்து போய்க்கொள்ளலாம். மற்றவங்களாம் வந்து இப்படி நடந்து தான் போகணும். இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஐஸ்கிரீம் விற்கிறதும் செய்வாங்க, அண்ட் டன்செல்லும் வந்து கொடுப்பாங்க. அது எப்படி சொல்லலாம், தானமாகவும் வந்து கொடுக்குறவங்க சில நேரங்களில். ஓகே, மேபி இது தேர்ட்டாக இருக்கலாம், அதாவது 3வது மலையாக இருக்கலாம். என்ன சொன்னால் எங்கெங்கே இந்த விபூதிகள் சாத்தி கொள்கிறாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அப்படின்னா 3வது மலையாக வந்து இருக்கக்கூடும். இன்னொன்று வந்து நோட் பண்ணுங்கள், இந்த சைடு இந்த பேயில் வந்து யாரும் போக மாட்டாங்க. என்ன சொன்னால் அது மேலேருந்து கீழே இறங்கி வர பே. ஆனால் எல்லாருமே வந்து ஜாத்திரிகள் இப்போ மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால நடந்து தான் போகிறாங்களே தவிர ஏர்லி அங்கே போய்ட்டு அங்கேருந்து இன்னும் ரிட்டர்ன் ஆகலை. ஸோ ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு போயிடணும். வரும்போது அதாவது ரிட்டர்ன் ஆகிற டைமுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு ட்ரெயின் ஆகி வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் மட்டும் அதிகமான நிறைய பேரை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். பிரதர் குரங்கு கூட்டம் கொண்டு போக போகுது. ஓகே, இந்த சைடெலாம் வந்து குரங்குகளோட அட்டகாசம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏம்மா ஓகே, ஸோ நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வர 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 என்டே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பாதை அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது அந்தளவுக்கு. அப்பா ஐயோ விட்ட இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வாழைலாம் போ முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டோகரா சாமி. ஸோ என்ன நம்ம டாக்டர் யாரையும் காணல, எல்லாரும் மறுக்கியா. எவ்வளோதான் கஷ்டங்கள், வலி, வேதனை, துன்பம், துயரங்கள் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு அழகாக வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ முருகனின் அருள் காண வாரீர். அண்ட் வந்து இங்கே பாருங்கள், இந்த வேலை பண்ணுறவங்களுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஐஸ் பாக்ஸில் ஐஸ் கொண்டு போகிறது மற்றும் ஐஸ், ஆமாம் அவங்க ஐஸ் தான் கொண்டு போகிறாங்க நினைக்கிறேன். சொன்னால் அந்த இடையில இருக்க வழிகளுக்கு சோடாவாக இருக்கட்டும், இல்லைனா யூஸாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் தண்ணியாக இருக்கலாம், இது எல்லாமே இங்கேருந்து சுமந்து கொண்டு தான் போவாங்க. மலை உச்சத்தில் இருக்கிற கேன்டீன் கடைகளுக்கு வந்து வாகனத்தில் கொண்டு போவாங்க. ஆனால் பாதியில் இருக்கிறதுக்கு மட்டும் இவங்க சுமந்து கொண்டு போகணும். ஏப்பா அதான் இருக்குது டீம். அங்கே பாருங்க, நம்ம டீம் வந்து அங்கே ஒரு 3 பேர் இருக்கிற மாதிரி தெரியுதா? அவங்க வந்து நம்ம டீம் தான். ஜோஹரா இங்கே பாருங்க. டே ஓட்டது வாயில் அவ்வளோத்தையும் கவிட்டு ஓடுறாப்புல சார். இங்கே பாருங்க, கொஞ்சம் கூட பயமே இல்லை, தைரியமாக பக்கத்தில் வராங்க, தூக்குறாங்க, ஓடுறாங்க. ஓகே, ரொம்ப நேரம் வந்து இருக்க தேவையில்ல. என்ன சொன்னால் வெயில் ஏறதுக்கு முன்னால் வந்து போய் சேரணும். என்ன சோமு ஓமா வெளிக்கிடுவோம், அவங்கள வந்து சேரட்டும், கொஞ்சமாச்சு லீக் வச்சு போவோம்.
ஒரு 100 மீட்டர் லீக்கில் தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ இங்கே ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ இருந்தது போகும் வெளியே விடலாம். ஓகே, ஸோ இங்கே நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தலை சுற்றி வருது. சோமு நடக்கிறீங்களா? ஓகே, எல்லாருக்கும் பயங்கர களைப்பாக இருக்கும். சில்லண்டு கொஞ்சம் காற்று மட்டும் அடிக்குது, அதால் அது நல்லா இருக்கு. ஐயோ முடியலையே. அஜோஹரா அஜோஹரா சாமி, அஜோஹரா அஜோஹரா. எப்பா எம்மா, இங்கே பாருங்க ஒரு ஆள் குட்டி குட்டி. அஜோஹரா சாமி, அஜோஹரா. இங்கே பாருங்க நிறைய பார்த்தீங்களா எம்பிட்டு வெரசா நடக்கிறாருன்னு. முகத்தில் கொஞ்சமும் களைப்பு காணல, களைப்பே இல்லாத மாதிரி நடக்கிறாப்புல. நமக்கு மட்டும் தூக்கி தூக்கி போடுது எம்மா. ஸோ இங்கே அந்த பையன் பாருங்க நடந்து வந்தா தூக்கி கொண்டு வராங்க அளவுக்கு. அஜோஹரா அஜோஹரா. களைப்புல அவன் நடந்துட்டு இருக்காரு. அஜோஹரா அஜோஹரா. டைமை பாருங்க, இப்போ தான் வந்து 6:30 ஆக போகுது. ஸோ இந்த டைமுக்கே வந்து இவ்வளோ பக்தர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க திரளாக. டைம் போக போக இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் மட்டும் நம்ம இந்த பயணத்தை மேற்கொண்டோம்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூரியன் உதிச்சதுன்னு சொன்னால் வெயில் ஒரு பக்கம் களைப்பு, கால் ஒரு பக்கம் சுடும். மோஸ்ட்லி நிறைய இடங்களில் வந்து நிழல் இருந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிழல் குறைஞ்சபடி இருக்கும். ஸோ அந்த இடங்கள்லாம் வந்துட்டு வெயிலோட சூடு இருக்கும் நிலத்தில். ஸோ இதெல்லாம் தாண்டி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். என்ன சொன்னால் இப்போ இந்த நிழலுக்குள்ளே நடக்கிறதே இவ்வளோ பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஓகே, இருந்தது போதும். சோமு கிளம்பு. அவர் மட்டும் தான் எனக்கு தோணு. கேங்கில் மற்றவங்களாம் வந்து சவுத்திட்டாங்க, எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இருந்தது போதும். ஒரு இடத்துல போய் தண்ணியை குடிச்சிட்டு கேண்டீனை வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் அப்படியே நின்றுட்டு போகுது இல்லைங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்து இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஏம்மா அப்படியே ரொம்ப அஜோஹரா அஜோஹரா. காலை முதல் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது இன்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க தடுகாம தந்தருடைய வாழ்வில் 3வது. இது எத்தனாவது மலை இங்கயா? இன்னும் 2 மலை ஏறணுமா? இன்னும் 3 ஏறணுமா? அப்போ இது 4ஆ? எல்லா சாமி இதே சொல்கிறாங்க, போங்க பக்கத்தில் தான் போயிடலாம் அப்படி சொல்லி தெம்பு விட்றாங்களே தவிர போய் சேர்ற மாதிரி கிடையாது. ஸோ இங்கேருந்து இன்னும் நான் 3 மலை போய் சேர வேண்டிய இருக்கு. முடியல சாமி. அஜோஹரா அஜோஹரா அஜோஹரா. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்பாட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஐயோ அம்மா அஜோஹரா. என்ன போயிடுச்சு? ஓடியா, நான் ப்ளாக் பண்ணுறேன். போயிட்டு வா. அதான் பக்ஸு தான். ஸோ இங்கேருந்து இன்னும் 3 மலை தாண்ட வேண்டியிருக்கு. வாயில் வார்த்தை கூட வர மாட்டேங்குது, அந்தளவுக்கு பயங்கர களைப்பாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக நடைய போட்டு போயிடுவோம். ஏன்னா டீம் வந்து சேரலை, இன்னும் எந்த இடத்துல வராங்க அப்படிங்கிறதும் தெரியாது. மேலே போக வந்து கொஞ்சம் காற்று ரொம்ப கூலாக இருக்குது. ஒரு வெயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஏசி இருக்கிற ரூமுக்குள்ளே போனது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது கூல். ஸோ இந்த கூலோட வந்து நடந்தால் தான் அப்படியே நடந்துடும். ஓகே, இருக்கு இந்த பையனை ஞாபகம் இருக்கா பாருங்க, எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருக்கா? அஜோகரா எங்க போடாடே போடா போடா போடா. ஒரு குரூப்பாக வந்தாங்க பைக்கில். 3 பைக்கில் வந்தாங்க நேற்று. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இடத்தையும் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, மாறி 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 மாறி.
ஸோ நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கலாம். பேட்டரிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சார்ஜ் முடிஞ்சது, இப்போ ஆஃப் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னால் பேட்டரியை சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். பேட்டரி வந்துட்டு கிசோட்டை மாட்டி பட்டுட்டு இன்னைக்கு கிசோ வந்தால் தான் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். பேட்டரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து போகணும். ஸோ அஜோகரா சாமி, அஜோகரா அடர்ந்த காட்டுக்குள்ளே அப்படியே கட்டி உதைச்சிட்டேன்னா வெற்றியை தாங்க வருது. எங்க நாங்க மேல கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் ஆயிட்டோம். அவளெல்லாம் பேட்டி வச்சாச்சு. அஜோகரா சாமி வா 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 வா. அவள் பிரட்டி சாப்பிட்டோம். வெட்டி வாங்கின போ. ஓகே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்ததுன்னா நிறைய பேட்ட முகத்தில் அப்படியே ஹாப்பினஸ் தெரியுது. பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு வராங்க. எங்கடா வரும் எப்படா வரும் சொல்லி வெயிட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக வந்து சேர்ந்ததும் அப்படியே முகத்தில் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. அச்சோரா வேற லெவலு. பக்கத்துல தான் சாமி. எத்தனை நாள் பவனி? முந்த நாள் குடும்பமாவா தனியா? தனியா தான் வந்து. ஃப்ரெண்டா டீம் வந்துட்டீங்க. எப்போ போகிறது திரும்ப? நாளைக்கு போயிடுவீங்க. ஓகே சந்திப்போம். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கலாம், கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டோம். மேலே போய் ஹூல் அவர் தண்ணியை குடிச்சு முதல் மனசை தேர்த்தி கொள்ளணும். ஏமா சாமி அச்சோகரா அச்சோகரா அச்சோகரா. முடியல, வந்தாச்சு, வந்துட்டோம். ஓகே. ஸோ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி இவ்வளோ தூரம் தாண்டி வந்துருக்குன்ற பாருங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து டவர் இருக்குது, சிக்னல் கிடைக்குமான்றது தெரியாது. இவ்வளோ தூரத்தில் இருக்குது. சிரிச்சா மாதிரி இருக்காங்க வரும்போது எல்லாரும் வராங்க. ஓகே ஓகே. அப்படியே இருந்து இப்படியே திரும்பினீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். அம்மா உள்ள காத்துட்டோம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து இப்போ இங்கே இருக்கிறாங்க. அங்கே பூஜை ஆகுது, பிரசாதம் கொடுப்பாங்க. பூஜைக்கு கொண்டு வந்த பிரசாதத்தை நம்ம அங்கே கொடுத்து பூஜை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது மேலே தான் அவல் பிரட்டி வைக்கிறதுன்னு நினைக்கிறேன், அதையும் பார்க்கலாம். டஸ்ட்பின் டஸ்ட்பின் எங்கே உண்மையாவா? சோமாக்கள் வராங்க. என்ன ஒரு களைப்பு அப்போ களைப்பு. எங்க போ மேல போயா வயசு இருக்குடா, அதுக்கு மேல போறான்டா. தண்ணி அங்க இருக்கு, தண்ணி கயிறு வச்சிருக்கான். அம்மா பூலா இருக்குடா காத்து. வாவ் சூப்பரா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுக்கு மேலே ஒரு சொர்க்கம். இங்கே இருக்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க, அவல் பரட்டி வச்சிருக்காங்க, சாப்பிட்றாங்க, ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே தண்ணி கூலாக இருக்குண்டா. ஓகே. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கருடன் அது விஷ்ணு கோவில். அண்ட் அங்கே வந்து பன்சலை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்சலை, அதாவது பிகாரை. அப்போ முருகன் சிலை, சாரி ஆமாம் முருகன் வேல் ஒன்று இருக்கும்.
அந்த வெயிலில் தான் இங்கே அவல் பிரட்டி வச்சு பூசுகிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது நான் சொன்ன மாதிரி. அதாவது முன்னால் வந்தப்போ வந்து பிரட்டி வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு ஞாபகம் இருக்குது. அந்த தெரியுது பாரு ஒரு ஆறு. இதால போயிட்டு வரலாம். இந்த எடுத்துட்டு வராங்கடா டேய், இந்த எடுத்துட்டு வராங்கடா டேய், இந்தாடா டேய். என்ன பேசவா? எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து? கிராங்குளமா? எத்தனை நாள் நடந்தது? 7 நாள் நடந்தீங்களா இல்ல தூக்கிட்டு வந்தாங்களா? நடந்து வந்ததா? எப்ப திரும்புறது ஊருக்கு எப்ப திரும்புறீங்க? இன்றைக்கு போறீங்களா? கோயிலுக்கு போயிட்டா இல்ல கோயிலுக்குள்ள இருந்து இங்க வந்தீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. அப்ப இப்படியே திரும்ப கோயிலுக்கு போய் தானே பஸ் எடுக்கணும். ஓகே, அன்னதானம் இங்கே கீழே கொடுக்குறாங்க நினைக்கிறேன். சாப்பிட்டு போகிறதா? அப்போ முன்னுங்க, நாங்கள் பின்னுக்கோ. ஓகே பாய். ஓகே, அப்போ நம்மளோட டீம் வந்து தட்டோட ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இனி அவல் பிரட்டரும் தலைவர் கையில் ஒப்படைச்சாச்சு. எப்படா என்ன மனுஷன்? குரங்கு இல்லை, இந்த குரங்கு அது இந்த குரங்கு தான். நல்ல வேலை உன்னையே கொண்டு போவாங்க. அப்போ ஒரு பக்கம் இருக்கலாம்டா. வாங்கடா இயலாது. உனக்கு கோவம் இருக்குன்னா வந்து நீ அவ்வளோ ஒரு என்னடா அது மலை? ஏழுமலையா? எப்பா இங்கே பாருங்க, பழைய விளக்குலாம் வச்சுக்காங்க. மியூசியத்தில் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே. ஓகே, இங்கே எல்லாமே பிசுன்னு காலில் ஒட்டுது. ஏன்னா அந்த எப்படி சொல்கிற அவள் அதெல்லாம் பிரட்டி கீழே இனிப்பு, அந்த தேங்காய், அந்த பால் அதெல்லாம் வந்து ஊற்றி விட்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் பிசுன்னு இருக்குது காலெலாம். என்னடா வள்ளிமலை? வள்ளிமலைக்கா? இந்த மலைக்கு அங்கே பார்க்கல, இது அந்த மலைக்கு எப்படா போகிறது? அப்படி வழி இருக்கா? அது என்னடா அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு? அந்த குளமாடா? அந்த இருக்குடா குளம். ஓகே, பார்த்தீங்கன்னா முகில் மூட்டம் பாதி மறைச்ச மாதிரி இருக்கும். அங்கே அந்த தெரியுதுடா களுவாஞ்சி சூரியடி டேங்க். சூரியடி டேங்க் தெரியுதா? சூரியடி டேங்க் தெரியுது. இந்த அதுக்கப்புறம் போறது இது எதுக்குள்ளா? ஆட்கள் போக மாட்டாங்களா? போறாங்களா? அத்தாடி, அப்ப அது ஒரு கண்டென்ட். எல்லாரும் இருக்கிறாங்க. நம்மளும் ஒரு மூளைக்கு உட்காந்துட்டு கீழே போயிட்டு அன்னதானம் போட்டாங்கன்னா அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த வள்ளி மலையா அந்த மலைக்கு வந்து போகிற வழியை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு முதல்ல அவள் பெருட்டுற வேலைன்னு சொன்னால் அவளை பெருட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அதாடா வள்ளி மலையா? எப்படா போகிற இங்கேருந்து? எனக்கு தெரியும்டா. ஏன் உங்களோட அம்மா இன்னும் உன்னை வெளிநாடு அனுப்பாம வச்சிருக்கான்ட்டு? எங்கடா அவள் வாழ்க்கையில் அடிவண்ணு ஒருத்தனா இருப்பான்டா. தம்பி ராமு ஓண்டா அத்தாபத்திர வாடி வந்தாங்க. வாங்கடா. ஓகே, இப்போ வந்து அவள் திரட்ட போறோம். ஒண்ட கையாலேடா பிரட்ட போறா? என்னடா ரியல் திருபூசம்மா பிரட்டர் மச்சிராங்க. என்னடா ஓகே, நம்ம ஆள் வந்து எப்படி பிடிக்காருன்னு வர. இதுக்கு தாண்டா ஒன்ன போல மூலசாலி அறிவாளி வேணுன்றது. உங்களோட நேர்த்தி கடனுக்கு எங்களை பழியாடா கொண்டு வந்திருக்கீங்க பாரு நீங்க. சொத்துடா சாமி கொடுக்கணும்டா. அப்பனு இதை எடுத்து வெயில் அப்பனு
பொங்கோ தட்டி கொண்டு வராங்களா அங்கே? ஸோ இங்கே போய் பேலில் அவளை பூசிக்கொள்ளணும். இங்கே பெருட்டுற அவள் எல்லாமே வந்து அங்கே ஒரு பேல் இருக்குது, அந்த வேலில் தான் வந்து பூசி விடுவாங்க. இப்போ நாம் பெருட்டுற அவளை கூட அங்கே போய் பூசி விடணும். எதுக்கு பூசுகிறாங்கன்னு சொல்லியெல்லாம் கேட்டிங்கன்னு சொன்னால் அது எனக்கு காரணம் தெரியாது. அது இங்கே இருக்கிறவங்க வளமையாக பண்ணுற ஒரு 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 சம்பிரதாயம், ஒரு வழிபாடாக வந்து இருக்குது அது. ஓகே, இப்போ நம்ம பசங்க அவளை பிரட்டிட்டாங்களாம். அந்த அவளை இப்போ வேலுக்கு பூச போகிறாங்களாம். பூசிட்டு அதை நமக்கு கொடுக்க போகிறாங்களாம். அதை நம்ம சாப்பிட்டுட்டு இங்கேருந்து திரும்ப போகணுமா. என்னென்ன சொல்கிறானுங்க பாருங்க. ஸோ இங்கே எல்லாருமே வந்து மோஸ்ட்லி மேலே மலைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவள் தான் பிரட்டி வைப்பாங்க. அது ஒரு பிரசாதமாக வந்து இங்கே செய்கிறாங்க. ஸோ பாருங்க எவ்வளோ பேர் அடித்து பிடிச்சி பூசுகிறாங்க பாருங்க. ஆனா எனக்கு தெரியலடா நீங்க என்னென்ன நேர்த்தியெல்லாம் வச்சு இதை நிறைவேற்றுறீங்கன்னு. நெய் விளக்கேத்துறீங்க, எந்த இடமும் விடாம தேங்காய் உடைக்கிறீங்க, அவள் பிரட்டுறீங்க, காசு போடுறீங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு வேல் தான், இந்த வேலை தான் சொன்னேன். இந்த வேலில் வந்து அவளை வந்து அள்ளி பூசுவாங்க. அவ்வளோத்தையும் என்ன எல்லா அவளையும் பூசிடுவீங்களாடா? ஆ இல்லை எல்லாம் பூசிட்டு அப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு எதை கொடுப்பீங்க? ஓகே, அதாவது இது வந்து பிரசாதமாக அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்க வேண்டிட்டு வரலையா? இங்கே வேலுக்கு பூசத்தான். இல்லை நான் பூசலை இல்லை நான் பூசலை. ஓகே இதுல ஒரு நேர்த்தியை கட்டி விட்டு போடலாமே. அப்படி நீங்க எல்லாம் செஞ்சு விட்டீங்க. கிலோ 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 ஐயோ எல்லாம் செஞ்சிட்டியல். அதாவது நெய் விளக்கேத்திட்டியல், தேங்காய் உடைச்சிட்டியல், லாஸ்டா இதுல ஒரு முடிச்ச கட்டி விட்டு போலாம். முடிச்சு கட்டணும்னா இப்ப என்னது கையில முடியும் நடக்காத ஒரு, அதாவது ஒரு சூழ்நிலையே நடக்காத ஒரு விஷயத்த வந்து நடக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான். அப்படியா? உங்களுக்கு நடந்து நான் வந்து இப்ப என்ன இல்லை, இப்ப எனக்கு அந்த நான் இப்ப வெட்டிங் பண்ணது வந்து பண்ற கடும் கஷ்டமா இருந்ததுன்னா நான் கொடுத்த கட்டிக்கணும். அப்ப நீங்க கட்டணும். நான் கட்டிட்டேன் ஏற்கனவே. கட்டினாச்சு. ஸோ இங்கே இந்த நேர்த்திகள் கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து. அதாவது இந்த தொட்டில் கட்டுறதுலாம் வந்து எதுக்காக தொட்டில் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. எல்லா ஆலயங்களையும் வந்து பிள்ளை வரத்துக்காக வேண்டி, அந்த பிள்ளை வரம் வேண்டி வந்து இந்த தொட்டில்கள் வந்து கட்டுவாங்க. ஸோ அதுவும் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி வந்து முடிச்சுக்குள்ளே காசு வச்சு கட்டுவாங்க. சில பேர் வந்து இந்த கல்லுகளை வந்து ஏற்றி வைப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து பல முறையில் அந்த நேர்த்திகளை வச்சுட்டு போவாங்க. வேணாம். அதுக்கப்புறம் அந்த நேர்த்தி நிறைவேறிச்சு சொன்னால் ஒரு கல்லை வந்து இறக்கி வச்சுட்டு அவங்க என்ன நேர்த்தி வந்து வச்சுருந்தாங்களோ, அதாவது நிறைவேறினா நான் இதை வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்த்தி வைப்பாங்க தானே. ஸோ அந்த ஒரு நேர்த்தியை வந்து நிறைவேற்றிட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. ஓகே, ரொம்ப கூலாக இருக்குது. அந்த பக்கம்லாம் கமம் செய்திருக்காங்க, வேளாண்மை பக்கம்லாம். ஸோ அவ்வளோ தூரம் வந்து ஹோட்டலாக ஜிம்மா மாதிரி எது ஒன்று தெரியுது. அப்படியே சுற்றி வளைச்சி காடு மாதிரி இருக்கு. ரைட், ஓகே. பொங்கோ வாசிக்கிறாங்க. பிரதர், பொங்கோ போகும்போது எனக்கு கொண்டு வண்டி விடுங்க. பொங்கோ கொண்டு வண்டி விடுங்க. நீங்கள் எந்த ஊர்? கொள்ளனருவியா? நடந்து வந்தீங்களா? பஸ்ல நடந்து வந்தீங்க? எத்தனை நாள் நடந்து வந்தீங்க? 2 நாளா? 7 நாளா? உகந்தையில இருந்து நடந்து வந்தீங்களா? எப்ப போறீங்க? நாளைக்கு கிளம்புறீங்க? குடும்பம்லாம் இப்ப நீங்களா வந்தீங்களா இல்லை உங்க ஃபேமிலியா வந்தீங்களா? ஃபேமிலி எல்லாம் எங்க போ? அப்ப இப்ப நாளைக்கு கிளம்புறீங்க? இன்னைக்கு நைட்டுக்கு கிளம்புறீங்க? ஓகே, சூப்பர். இப்போ இங்கே வந்தால் அப்போ அது இங்கே வண்டிக்கிங்க, அது உங்களோட பழசா? அது உகந்தையில் வேணுது, இது இப்போ இங்கே வந்து வேணுதா? ஓகே, ஆளுக்கு ஒரு பொங்கல் வண்டிட்டீங்க. இனி எல்லா இடத்துக்கும் போய் தட்டுவீங்க. அவ சூப்பர். ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க. மகா அன்னதானம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த கோவில் நாட்களில் கண்டினியூவாக இந்த அன்னதானம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இல்லை கோயில் நாட்களில் மட்டும்தானா இல்லைன்னு சொன்னால் எப்போவுமே அப்படிங்கிறது வந்து தெரியாது. அது வளமையாக வாரவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னு சொன்னால் திருவிழா காலங்கள் இல்லாதப்போ வாரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் இப்போ தான் வாரேன் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னால் மழை வந்தப்போ கூட வந்து இப்படி வரேன் இல்லை. ஓகே, அம்மாடியோ லைன் அங்கே வரைக்கும் போகுது. இந்த லைன் எது வரைக்கும் போகுதுன்னு தெரியாது. அது வரைக்கும் அப்படி அக்கலை போயிட்டே இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் லைன் போயிட்டு இருக்கு. நம்மகிட்ட சோமு அக்கலை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மேலே ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு லேட்டாக தான் வந்தாங்க. அதெல்லாம் அங்கே இருக்காங்க. அது நம்ம வந்து பிரச்சனை நம்மளுக்கிட்ட இங்கே கிடைச்சிருது. ஸோ வந்து ஓகே, கொஞ்சம் தூரம் போய் ட்ரை பண்ணி சாப்பாடு எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். இது எங்களுக்கு காலைமை சாப்பாடாக இருக்க போது. மதிய சாப்பாடுக்கு நாங்கள் ஸ்பெஷல் இடம் போட்டு வச்சுருக்கோம். அங்கே போனால் சோறு போடுவாங்க, ஐஸ்கிரீம் தருவாங்க, ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, மற்ற முட்டா உறவினர்கள் தான் வருவாங்க. 4 நண்பரை வேண்டுவீங்க, அதில் மெம்பர் ஆவீங்க, எவ்வளோலாம் பண்ணுவீங்க. ஓகே, சாப்பாடு ஒரு மாதிரி எடுத்தாச்சு. என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு சோயா மீட் குழம்பு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் பருப்பு வெள்ளைக்கறி, அப்புறம் உருளைக்கிழங்கு தண்ணி மாதிரி கறி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அப்பளம், மோர் கொச்சிக்கா. ஸோ இதெல்லாமே இருக்குது. சோமு சாப்பிட ரெடியா? சாப்பிட ஓகே, நம்மளோட ஆளுங்க இப்போ தான் போய் கியூவில் நின்று எடுத்துகிட்டு வந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கிறன்றது பெரிய விஷயம். ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து புலிவி இருந்தான். காலையில் ஒரு 7:30க்குள்ளே தான் வந்து நடக்கிறவங்களும் அதிகமாக நடப்பாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா வந்து நடக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் தான் நடப்பாங்கன்னு சொல்லியிருந்தான். ஆனால் அப்படி கிடையாது. ஈவினிங் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் காலையிலேருந்து அப்படியே நடந்து கொண்டே இருப்பாங்களாம். ஸோ நாங்கள் வரும்போது வந்தவங்களை விட இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். அதாவது அன்னதானம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சு போயிட்டுருக்குறோம். இவனு வள்ளிமலைக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து முடியலை, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் போய் வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ போயிட்டுருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வரும்போது வந்தவங்களை விட அதிகமானவங்களை இப்போ நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க. பஸ்ஸை பாருங்கள், கிலோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாபாவை தூக்கிட்டு நடக்கிறாங்க. அதாவது ஒரு அக்காவோட வந்திருந்தாங்க, அவங்களும் ஊர் தான். ஸோ அவங்கள வந்து ரொம்ப தூரம் தூக்கிட்டு நடக்கணுமே. இப்போ அந்த பிள்ளைண்ட அப்பா அவங்க வந்துட்டு வள்ளிமலை போகிறாங்களாம். அப்போ அக்கா தனியாக வந்தாங்க தூக்கிட்டு. அப்போ அக்காவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நாங்கள் மாறி மாறி தூக்கிட்டு வரோம். ஏ ஆளை பார்த்தியா? கத்தாமல் இருக்கா வேணா பார்த்தியா? ஓகே, இன்னும் வர வந்துட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. சொச்சம் பேர். ஆனா கிலோ நீ சொன்னது முற்றிலும் போய். காலையில் குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு வர மாட்டாங்க. ஈவினிங் டைம் தாண்டா வந்தாண்டா சொன்னோம். நீ தாண்டா வீடியோ ரெக்கார்ட் இருக்கு. அச்சோகரா 50 மீட்டர் தான். அச்சோகரா வெரசா போகலாம். அச்சோகரா 50 மீட்டர் தான். அச்சோகரா சாமி, அச்சோகரா, அச்சோகரா, அச்சோகரா. பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே வந்துட்டோம். ஸோ மேலேருந்து கீழே இறங்கி வந்தவங்க வந்துட்டு செம்ம டயர்டாக இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அண்ட் அப்படியே வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நிறைய பேர் வந்து போகிறதுக்கும் இருக்கிறாங்க. போகிறவங்க வந்துட்டு அந்த அதாவது நடந்து போக முடியாதவங்க வந்து இப்படியான இந்த வாகனங்கள் வந்து போய்க்கொள்ளலாம். ஸோ அந்த வாகனம் இருக்குது, அந்த வாகனங்களில் போய்க்கொள்ளலாம். அண்ட் வந்துட்டு போக இருக்கிறவங்களும் சரி, போய் வந்தவங்களும் சரி வந்துட்டு இந்த வந்து மடம் மாதிரி. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து இளைப்பாறி கொள்வாங்க. அப்படி அந்த வாகனங்களில் போகிறவங்க வந்துட்டு நான் நினைக்கிறேன் அதில் வந்துட்டு பதிச்சிட்டுமா அப்படி ஏதாச்சும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். காரியாலயம் சொல்லி போட்டிருக்காங்களா, என்னத்துக்காக அப்படி சொல்லி தெரியல. ஸோ அதை தான் இருக்கும். அது என்னது அந்த காரியாலயம் மட்டும் போட்டிருக்கு? அப்போ நான் சொன்னது சரி. அதாவது அந்த வண்டியில் போகணும்னு சொன்னால், நடக்க முடியாதவங்க வண்டியில் போகணும்னு சொன்னால் வந்து அதில் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ இதில் அப்படியே வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி இருந்தால் வந்து இங்கேருந்து அவங்க வெளிக்கிட்ட மறுபடியும் வந்து போகணும். ஓகே, அப்போ நம்ம போவோம். என்ன பஸ் நம்ம போவோமா? என்ன இப்போ இவ்வளோ பேரும் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்களா? அதுக்கு வானது அப்போ எவ்வளோ பேர் சொல்லி பாருங்கள். இவ்வளோ பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் இளைப்பாட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இல்லை, வாகனத்தில் போகிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க.
அப்போ நம்ம கிளம்புவோம் சாமி.